இன்றைக்கி வீடியோவில் நான் ஃபுல்லாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன டவுட்டோ உங்களோட ஒய்டி ஸ்டூடியோவில் என்னென்ன அனைத்து டவுட்டுகளும் சரி, மானிட்டேஷனுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் என்ன பண்ணணும், மானிட்டேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் வந்து மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் மானிட்டேஷன் வாங்கிட்டோம் அப்படிங்கன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இன்னையிலேருந்து உங்கள் சேனலை ப்ராப்பராக செக் பண்ணி நீங்கள் மானிட்டேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள். மானிட்டேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இதை கவனமாக வச்சு ரன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சேலரி கிடைக்கும், இன்கம் எடுக்க முடியும். அதை பற்றி தான் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு ஹை பட்டனை டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் ஆரம்பித்து நீங்கள் மானிட்டேஷனுக்கு என்னென்ன பண்ணணும், அப்போ எலிஜிபிள் ஆகிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், மானிட்டேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராப்பராக பண்ணணும். மானிட்டேஷன் வாங்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதில் பண்ணின மிஸ்டேக்கை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை பற்றி எனக்கு ஒரு ஃபுல் வீடியோ நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சேனல் ஓப்பன் பண்ண உள்ளே வந்த உடனே 500 சப்ஸ்கிரைபர் 3000 மணி வாட்சிங் ஹவர் ரீச் பண்ணிவிட்டா அப்பாடா போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறவங்க இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட வாட்சிங் ஹவர் நாங்கள் தொடங்கி 3 மாதம் தான் ஆகுது சேனல். திடீர்னு பார்த்தா வாட்சிங் ஹவர் 28 நாளைக்கு ஏறுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்சிங் ஹவர் குறையுது. இந்த வாட்சிங் ஹவர் குறையுது ஏறுது, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் பண்ணுற மிஸ்டேக்கு, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். மெயினாக வந்து யூடியூப் சேனலுக்குள்ளே நீங்கள் வர்றவங்க மைண்டுக்குள்ளே வச்சுக்கிற ஒரே விஷயம் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர். சரிங்களா? நீங்கள் ஷார்ட்ஸ் மூலியமாக 3 மில்லியன் ரீச் பண்ணாலும் சரி, 10 மில்லியன் ரீச் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து மானிட்டேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன வந்து கிடைக்கும், அப்படி எலிஜிபிள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் தேங்க்ஸு, மெம்பர்ஷிப்பு, சூப்பர் ஷார்ட்ஸு, சூப்பர் கிஃப்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்க முடியுமே தவிர, உங்களோட சேனலுக்கு வந்து விளம்பரம், உங்களோட சேனலுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு வரணும், ப்ராடக்ட்டு விளம்பரம் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் 4000 மணி நேரம் கண்டிப்பாக வாட்சிங் ஹவர் எடுத்தாகணும். அந்த 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவருக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக முக்கியம். அதனால் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு வர்றது மெயினாக 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் மெயினாக நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு வாட்சிங் ஹவர் கூடுகுது குறையுதுங்கிறீங்க. நான் இதில் சைடில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த குட்டி குட்டி பாக்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த குட்டி குட்டி பாக்ஸ் 2 கட்டம் இருக்குல்ல, இதில் உள்ள வாட்சிங் ஹவரை மெயினாக நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்த வாட்சிங் ஹவர் மானிட்டேஷனுக்கு கிடையாது, எலிஜிபிள். இது வந்து உங்களோட அனலிட்டிக்ஸ் லாஸ்ட் 28 நாளைக்கு உங்களோட ஷார்ட்ஸில் உள்ள வாட்சிங் ஹவர் மெயினாக இதில் வரும். இதில் இந்த 2 கட்டத்தில் மெயினாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏரோ மார்க் க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல உங்கள் சேனல் வந்து அனலிட்டிக்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து லாஸ்ட் 28 நாளைக்கு உங்களோட சேனல் அனலிட்டிக்ஸு ஷார்ட்ஸில் உள்ள வாட்சிங் ஹவர் மட்டும்தான். இது மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. லாஸ்ட் பேஜில் நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட் பேஜில் உள்ளது 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் ரீச் பண்ணி நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே உங்கள் சேனலுக்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறதுக்கான எலிஜிபிள் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறது 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் 1000 சப்ஸ்கிரைபர். நீங்கள் 500 மணி நேரம் சப்ஸ்கிரைபரும் 3000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் எடுத்தாலும் நீங்கள் மெம்பர்ஷிப்போ சூப்பர் தேங்க்ஸோ சூப்பர் சார்ட்ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வீடியோ பிடிச்சி யாரும் பண்ணுறது உண்டு. ஆனால் முன்னாடி தான் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறது, சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறது, சூப்பர் கிஃப்ட் பண்ணுறதெல்லாம் முன்னாடி தான். இப்போலாம் அந்த மாதிரி யாரும் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் உங்களோட திருப்திக்கு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு மானிட்டர் எல்லாமே டார்கெட் முடிச்சுட்டு மெயினாக ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் வெறும் லைவு லாங் வீடியோ மட்டும் போட்டு தான் நீங்கள் கொண்டு வர முடியும். ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை கொண்டு வர முடியாது. நீங்கள் 1000 ஷார்ட்ஸ் போட்டாலும் இதில் ஒரு புள்ளி கூட கோடு உங்களுக்கு வராது. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டேஷன் பண்ணுறீங்க. மானிட்டேஷன் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வேறு வீடியோ பார்த்து கூட டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் இதில் வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு ஃபெயில்டுன்னு வருது. அப்போ அந்த ஃபெயில்டு நீங்கள் வராமல் தடுக்கணுன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில், உங்களோட பேங்க் கார்டில் உள்ள அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் பார்த்து கவனமாக கொடுங்க. அதை நீங்கள் கொடுத்து சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனைகளே கிடையாது. உங்களுக்கு வந்து டக்குன்னு எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் இதில் நீங்கள் ஃபெயில்டு ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் யூடியூப் டீம்கிட்ட சர்ச் பண்ணி கேட்டு தான் உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு என்ன எங்களுக்கு எதற்காக இந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் டீம்கிட்ட சர்ச் பண்ணி கேட்டு தான் நீங்கள் வாங்க முடியும். அதனால் மானிட்டேஷனுக்கு பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி 1க்கு 10 தடவை யோசித்து ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்புறம் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி உங்கள் சேனலில் எவ்வளோ வீடியோ ஓடினாலும் சரி அதை ஃபுல்லாக ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் இல்லைனா 3 மாதம் வேஸ்ட்டு தான். அந்த நீங்கள் செக் பண்ணி ப்ராப்பராக போட்ட வீடியோ நீங்கள் திரும்ப போட்டிருக்கீங்களா,
வேறு யார் வீடியோவும் எடுத்து நீங்கள் போட்டிருக்கீங்களா, வேறு எதுவும் காப்பிரைட் பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு காப்பிரைட் பிரச்சனை, உங்களோட அந்த 3 ஸ்டெப்பு வந்து க்ரீன் கலர் டிக்கு இதெல்லாம் இருக்குதான்னு ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மானிட்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணாமல் நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்து 1 மாதமோ இல்லை 3 மாதமோ கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த 3 மாதமும் 1 மாதமும் உங்களுக்கு வேஸ்ட்டு. உங்களோட சேனல் வியூவர்ஸ் வந்து போகவே போகாது. அதனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சேனலுக்கு. அது மாதிரி மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறமும் கவனமாக பார்த்து போடுங்க. நம்ம தான் மானிட்டேஷன் வாங்கிட்டோமே, நம்மளுக்கு என்ன இனிமேல் எந்த வீடியோனாலும் எடுத்து போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். சேனலில் வந்துட்டு மானிட்டேஷன் நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துக்குமே 3 மாதம் டைம் கொடுத்துருவாங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படி வந்துட்டு 3 மாதம் டைம் கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த 3 மாதமும் நீங்கள் போடுற எஃபெக்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் மானிட்டேஷன் ஆன சேனலாக இருக்கட்டும், மானிட்டேஷன் ஆகாத சேனலாக இருக்கட்டும், இதை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வீடியோலாம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்கள் சேனலில் வந்து இப்போ ஃபுல்லாக ஒரு அனலிட்டிக்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எதை எதை கிளியர் பண்ணணுமோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணுங்கள். மொத்தமாக ஒரே நாளில் கிளியர் பண்ணாதீங்க. ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ரெக்கவராக நீங்கள் போட்டு கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு 2 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு நல்ல வியூவர்ஸ் போகுது, நான் ஒரு வீடியோ தெரியாமல் நான் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வீடியோ அன்லிஸ்டில் போடுங்க சரிங்களா. அந்த மாதிரி உங்கள் சேனலை நேர்ந்து செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல முறையில் மானிட்டேஷன் வாங்குங்க. இதெல்லாம் மானிட்டேஷனுக்கு ரொம்ப எலிஜிபிள், ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட யூடியூப் சந்தைங்களுக்கு என்னோடய டேஷ்போர்டில் நம்பர் இருக்குது. கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நான் பின் பண்ணி வைக்கிறேன். பெய்டுக்கு தான். உங்களுக்கு யூஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே.